கைஸ், நீங்களாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு நான் vlogல வந்திருக்கேன். ஸோ எவ்ரிபடி நீங்கள்லாம் வெல்கம் டு மை சேனல் பானு எக்ஸ்பிரஸ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் நினச்சதெல்லாம் இருக்குது. நீங்களாம் நல்லபடியாக இருக்கிறீங்க, நானும் நல்லபடியாக இருக்கிறேன். பஸ் உங்களை ஆசீர்வாதம் நல்லபடியாக இருந்துகிட்டே இருக்கிறேங்க. ஸோ கைஸ், நான் இன்னைக்கு வந்து ஒரு ஃபேக்ட் ஒரிஜினல் இன் மை லைஃப் ஒரு ஆயிருக்கு. நான் இப்போ ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்கூலில் எந்த கிளாஸில் அப்படி தான் ஞாபகம் கிடையாது எனக்கு. நான் 1990 தான் 10th கிளாஸ், 1990 10th கிளாஸ். அப்போ அது முதல்ல நான் சொல்கிறேன். அது முதல்ல வந்து அம்மா எழுந்தாங்க. அப்போ நம்ம எல்லாம் மணி வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு நம்ம வந்து சவுத் இண்டியன் எல்லாம் சுற்ற போகிறது. மதுரை, அப்போ வந்து மெட்ராஸ், சென்னை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, ஊட்டி அப்படியெல்லாம் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் தான் சுற்ற போகிறது. வேக்கன்சி, இந்த லீவ் வேக்கன்சி இருக்குல்ல, அப்போ நம்மெல்லாம் எல்லாம் சேர்ந்து நம்மெல்லாம் பூரா ஃபேமிலி, மம்மி, நான் அண்டு 3 அண்ணன் தம்பி. அப்பா தான் அவங்க பிஸ்னஸ் இருப்பாங்க, அம்மா தான் கொண்டு போவாங்க நம்மளுக்கு எல்லாம். அப்படி சுற்றுறதுக்கு மாமா வீடு, ஆண்டி வீடு, அம்மாவோட அம்மா, பாட்டியோட அவங்க ஊர் கூட அதெல்லாம் சுற்ற நம்ம அப்போ எல்லா வருஷம் நம்ம போயிட்டே இருக்கோம். ஒரு ட்ரிப்பு போகும்போது நம்ம காவேரி நதி சொல்லுவாங்களே, அங்கே தான் நமக்கெல்லாம் பிளான் போட்டோம் போகிறதுக்கு. மாமா, மாமி, அவங்க பிள்ளைங்க, பக்க வீடு, நேபர்ஸு, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பஸ்ஸு பூரா வைங்க ஒரு 15-16 மெம்பர் அதெல்லாம் சேர்ந்து நம்ம போனோம். அங்கே போகும்போது நல்லா குளித்தோம், நல்லா சந்தோஷமாக என்ஜாய்மெண்ட் பண்ணோம். என்ஜாய்மெண்ட் பண்ணி அங்கே தான் ஒரு அப்போது ஒன்றும் கிடையாதுல, ரூமும் கிடையாது, ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்படி புடவை 4 பக்கம் சுற்றி வச்சு நம்மளாம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டோம். மாற்றின பிறகு நான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு போட்டேன். அது பர்பிள் கலர், கொஞ்சம் ஹாஃப் இங்கே வந்து பட்டர்ஃப்ளை அண்ட் வந்து ஷைனிங் பிரைட்னஸ், அந்த சும்கி பேட்டர்ன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி துணி போட்டு அப்போ டைட் சுடிதார் அது போட்டிருந்தேன். அப்போ முடி அப்போ எனக்கு நீளம் வந்துச்சு, பூரா இந்த வரைக்கும் முடிஞ்சிச்சு. அப்போ நான் கேஷ்வத்னி ஆயில் அதெல்லாம் அம்மா போட்டு எனக்கு நிறைய முடி வச்சாங்க. இப்போ தான் ஒன்றும் கிடையாதுல, இப்போ தான் ஒரு சொல்லுவாங்க டேல் சொல்லுவாங்கள்ல, டேல் எலிஃபென்ட் டேல் இப்படி விடுது, அது மொத்தம் இருக்குது இப்போ. இப்போ நம்மெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸு போட்டு வெளியே வரும்போது எல்லோரும் சொன்னாங்க, இங்கே வந்து ஷூட்டிங் ஆகுது. ஆண்டி சொன்னாங்க, வாங்க போகலான்ட்டு. சரி போகலாம், நம்ம இன்னும் ஒரு ஷூட்டிங் ஆகுது. நம்ம எல்லாம் வந்து அம்மா வந்து அங்கே பேக் அதை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணி அங்கே உட்காந்துருக்காங்க. நான், என் தம்பி, அண்ணன் நம்ம எல்லாம் ஓடி போனாங்க. சீசோவில் ஷூட்டிங் ஆகுது. பொண்ணை பார்க்கும்போது அது வந்து மர்தன பிக்சர், ஓல்டு பிக்சர், பாண்டியன் அண்டு சப்பனா, இந்த 2 பேர் ஆக்ட்ரஸ். அது வந்து ஒரு ஊஞ்சல் நல்லா 2 பக்கம் அப்படி பூ அழகாக கார்லன் மாதிரி இருந்துச்சு. இந்த சைடில் கூட 2 கார்லன் மாதிரி இருந்துச்சு. அது கீழே வந்து வட்டா அது போட்டு 2 பேர் ஊஞ்சல் ஆடுறாங்க. ஊஞ்சல் அடுத்த சப்பனா ஆக்ட்ரஸ். அது வந்து எனக்கு அப்படியே பார்க்குது. ஃபஸ்ட்டு மேக்கப், நிறையா மேக்கப் இருந்துச்சு. அந்த பவுட்ரு தான், அவள் தான் ஃபேர் தான் இருக்கா, அவள் பிளாக்கிஸ் கிடையாது. அவள் தான் நல்லா சிகப்பாக தான் இருக்கிறா, அவ்வளோ குட் கலர் தான் இருக்குது. அவள் என்னை பார்த்துட்டு இருந்தா. அப்போ நான் பார்க்குறேன் சைடு எல்லோரும் இந்த பப்ளிக், இந்த ரவுண்டெல்லாம் பப்ளிக் இருக்காங்களே, அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பார்த்துட்டே இருந்தாங்க. எப்படி பார்த்தாலும் இது என்னது ஷூட்டிங், இங்கே நடக்குதா ஷூட்டிங், நீங்களாம் எனக்கு எதுக்கு பார்க்குறீங்க? நான் பார்த்துட்டு கொஞ்சம் பார்த்தேன். என்ன தான் பார்க்க முடியும்? இவங்க எல்லாம் ரவுண்டு எண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கும் அப்படி ஒரு வெக்கமாக ஆயிடுச்சு. ஒரு ஹார்ட்டில் ஒரு பெட்டிங் வந்துச்சு. தலை எதுக்கு பார்க்குறேங்க? நான் ஒரு ஹீரோயினா நான் வந்திருக்கேன் பார்க்குது, உங்கள் ஷூட்டிங்கெல்லாம் பார்க்குது. நீங்கள்லாம் இருக்கிறீங்க, உங்கள் சேர்ந்து நான் கூட வந்திருக்கேன் பார்க்குறதுக்கு. ஆண்டி, அங்கிள் எல்லோரும் தான் பார்க்குறாங்க. நான் ஒன்று யூனிக்காக பார்க்குறேங்க. அப்படி
அப்போ வந்து ரொம்ப யங் ஏஜ் இருந்துட்டு இருந்தானு என்னையை பார்த்துட்டே இருந்தாங்க. பார்க்கும்போது எனக்கு எப்படி வெக்க வந்து நான் அங்கேருந்து ஸ்லீப் வந்து சொல்லுவாங்களே மெதுவாக 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 அந்த குரூப் அந்த கேதரிங்லேருந்து நான் மெதுவாக மெதுவாக வந்து சைடு பண்ணி ஓடி போயிட்டேன் நான். அப்படியே அம்மாவுக்கு வந்து கேட்டேன், அம்மா எனக்கு எதுக்கு அப்படி பார்த்துட்டே இருந்தாங்க, அது என்ன காரணம்? அரே அப்பா, உன் ஃபேஸ் கட்டிங்க இருக்குது நார்த் இந்தியன் மாதிரி, அவன் முடி நீள நீளம். அப்போ நான் கொஞ்சம் இந்த ஸ்லீம் ஃபிகர் தான் இந்த இப்போ தோன்றும் கொஞ்சம் இப்போ கூட அப்படி தான் ஸ்லீம் தான் இருக்கிறேன். அது பார்த்தா நான் பேட்டில் இருக்கிறேன். ஸ்லீமே அப்போ ஹீல் வீல் அதெல்லாம் போட்டிருந்தேன். நீ உன் ஃபேஸ் கட்டிங் வந்து நார்த் இந்தியன். அம்மா சொன்னேன், அப்போ நார்த் இந்தியன் தான் அப்படி தான் பார்க்குவாங்களே, சவுத் இந்தியனை பார்க்கறதுக்கு தான் எல்லோரும் போனாங்க. இப்போ நார்த் இந்தியன் நினச்சிட்டு எனக்கு எதுக்கு பார்க்கத்தாங்க அப்படி? அரே அப்பா, உன் முடி, உன்னோட ஃபிகர், நீள முடி, உன் ஃபேஸ் கட்டிங் நார்த் இந்தியன், இவன் நார்த் இந்தியன் எங்கேருந்து வந்துட்டான் அப்படி சொல்லி எங்கள் அம்மா எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண வச்சாங்க. நான் ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டேன். அப்போ நான் இந்த கேதரிங் இந்த குரூப்பில் நான் எப்போவுமே நான் போக மாட்டேன் அப்பா அப்படி பண்ணி வேறு. ஆமாம், அவங்கெல்லாம் ஷூட்டிங் ஒரு ஒரு 2 ஹவர் அவங்க ஷூட்டிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் மெதுவாக அங்கிள் ஆண்டி அதெல்லாம் பார்த்துட்டு மெதுவாக வர்றதுக்கு ஒரு 2 ஹவர் அங்கேயே போயிடுச்சு. அந்த கவலை குளிச்சுட்டு உட்காந்துருக்குறோம். சாப்பாடு கூட கொண்டு போயிருந்தோம். மெதுவாக போன பிறகு அது வந்தாங்க எல்லாம் அங்கிள் ஆண்டி வந்தப்போ நம்ம எல்லாம் ஒரு குரூப்பாக தின்னோம். நம்ம லஞ்ச் அங்கே தான் பண்ணோம். அதான் உங்களுக்கு இது வந்து இந்த ஃபேட் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். என் மனசு ரொம்ப சந்தோஷம் ஆகுது. என் விலாகில் நீங்கள்லாம் வரீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லோரும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், என் வீடியோவுக்கு கமெண்ட் தாங்க, இன்னும் சொல்லுங்கள். என் தமிழ் வந்து கொஞ்சம் தப்பி தான் பேசுவேன். சொல்லுவாங்க, உன் தமிழ் வந்து ஸ்ரீலங்கா லாங்குவேஜ் மாதிரி நீ பேசுகிறேன்ட்டு. ஏதாச்சும் ஒரு ஐ எம் சாரி ஃபார் தட். இது அவ்வளோ ப்ராக்டிஸ் கிடையாதா? ப்ராக்டிஸ் கிடையாது. தம்பி அண்ணன் எக்ஸ்பயர், மம்மி எக்ஸ்பயர், ஒரு தம்பி வருவான். அது அவங்ககிட்ட கூட அப்படி ஹிந்தி கொஞ்சம் தமிழ் அப்படி தான் பேசுவோம். அவ்வளோ கிளியர் எனக்கு ப்ராக்டிஸ் கிடையாது. ஸோ நீங்கள்லாம் எனக்கு வாட்ச் பண்ணிங்க, தேங்க்ஸ். வீடியோலாம் தான் அப்படி அது மறுபடியும் பண்ணி போட்டுறது கிளியராக அது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. பேச்சு தொண்டா கொஞ்சம் அப்புறம் கிளியராக தெரியாது. ஹிந்தி பேசுவேன், இங்கிலீஷ் பேசுவேன், ஒடியா ப்ராம்ப்ட்லி பேசுவேன். அப்போ கொஞ்சம் அந்த பங்காளி அதெல்லாம் லாங்குவேஜ் இருக்குல்ல, அது கொஞ்சமாக நான் பேசுவேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ். நீங்கள்லாம் எனக்கு வாட்சிங் பண்ணுறீங்க எங்கள் வீடியோவில், ரொம்ப தேங்க்ஸ். வெல்கம். பாய் பாய். இப்படி எனி டைம் வீடியோ பாருங்க, ரொம்ப நாள் கழிச்சு போட்டிருக்கேன். ஓகே, பாய் கைஸ்.